கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவ நிழல் ஊழியங்களின் ஃப்ரம் காட் ஷேடோஸ் மினிஸ்ட்ரீஸ் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ளங்கனிந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே மிகுந்த கிருபையோடு கூட நம்ம எல்லாரும் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் தயை பாராட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. We take this opportunity to wish you all a very happy, blessed, prosperous, healthy and successful new year 2026. Hallelujah. God bless you all. ஆம் பிரியமானவர்களே, இந்த வாழ்த்துதலின் வார்த்தையோடு கூட இந்த புதிய ஆண்டிற்கும், இன்னும் சொல்லப்போனால் இந்த புதிய ஆண்டின் முதலாவது மாதத்திலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அதன் அடிப்படையிலான தியானத்தை இந்த புதிய வருடத்தின் முதலாவது நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபைகள் என்றும் உள்ளது. 2025 ஆண்டு முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தி பராமரித்து இம்மட்டுமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்த தேவ கிருபை இந்த புதிய ஆண்டிற்கும் போதுமானதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதிலும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் நாம் ஏன் கலங்க வேண்டும்? நாம் ஏன் திகைக்க வேண்டும்? ஹல்லேலூயா. நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை படவில் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. ஆங்கிலத்திலே John chapter 6 and verse 21. And I would like to read John chapter 6 verse 21. They willingly received him into the ship, and immediately the ship was at the land whither they went. இதை இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனிலேயும் நான் வாசிக்க விரும்புகிறேன். John chapter 6 verse 21 ESV. Then they were glad to take him into the boat, and immediately the boat was at the land to which they were going. Immediately the boat was at the land to which they were going. உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை சீஷர்கள் படவில் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தார்கள், ஏற்றுக்கொள்ளவும் செய்தார்கள். அவர் படவில் ஏறின உடனே அந்த படவானது, அந்த கப்பலானது போக வேண்டிய கரையை, போய் சேர வேண்டிய இடத்தை, போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷனை சேர்ந்தது. ஹல்லேலூயா. கரையை பிடித்தது, கரை சேர்ந்தது. இந்த வருஷத்திலும் இந்த மாதத்திற்கும் கர்த்தர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற வார்த்தை அல்லது இந்த வாக்குத்தத்த செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தர் கரை சேர பண்ணுவார். The Lord will take you to your shore. Hallelujah. அவர்கள் போகிற கரையை பிடித்தது. வேறேதோ கரைக்கு போய் சேரல, வேறேதோ இடத்துல போய் அவங்க கொண்டு போய் விடல. அவர்கள் ஒரு கரைக்கு போக வேண்டும், ஒரு திசைக்கு போக வேண்டும், ஒரு எல்லையை போய் அடைய வேண்டும், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேர வேண்டும் என்று எதை அவர்கள் திட்டமிட்டிருந்தார்களோ அங்கே கர்த்தர் அவர்களை கொண்டு போய் விட்டார். எப்பொழுது? அவர்களுடைய படவிலே அவர் ஏறின பொழுது. ஹல்லேலூயா. அப்பொழுது இயேசுவை படவில் அவர்கள் ஏற்றிக்கொண்டார்கள். படவு போய் சேர வேண்டிய கரையை பிடித்தது. பிரியமானவர்களே, இயேசுவானவர் தாமே தம்முடைய சீஷர்களை ஒரு படவில் ஏற்றி அக்கறைக்கு போகும்படியா அனுப்புகிறார். இயேசு பின்தங்கி விட்டார். ஒரு மலையில் மேல் ஏறி ஜெபிக்கும்படியாக கடந்து போகிறார். சீஷர்கள் அவங்க தானா அந்த டிராவல் பண்ணிட்டு போறாங்க. ஆனால் போகும் பொழுது நடுக்கடலில், இப்போ வரைக்கும் அவங்களுக்கு அனுகூலமாக இருந்த இயற்கை, அனுகூலமாக இருந்த காற்று, அனுகூலமாக இருந்த கடல் சடுதியாக பிரதிகூலமாக கான்ட்ரரியாக மாறுகிறது. இதுவரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஆனால் திடீரென்று காரியங்கள் அவர்களுக்கு எதிர்மறை எழும்புது. இப்பொழுது இயேசுவோ அவர்களோடு கூட படகில் இல்லை. ஆனால் இயேசுவால் வழிநடத்தப்பட்டு இயேசுவால் அனுப்பப்பட்ட ஒரு படகு பயணத்திலே ஒரு திசையிலிருந்து, ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு போகும்படியாய் அவர்கள் மகிழ்ச்சியோடு கூட அந்த பயணத்தை தொடங்கினார்கள். நடுக்கடலிலே, in the middle of the journey. அப்படியானால் பின்னாடியும் அவங்க ரிட்ராக்ட் பண்ண முடியாது, முன்னாடியும் போக முடியாது.
திடீரென்று வானிலை மாறுகிறது, திடீரென்று சுற்றுச்சூழல் மாறுகிறது. அப்போ வேத வசனத்தில் பார்க்கிற மார்க் 6ஆம் அதிகாரத்தினுடைய 48 வசனங்களை வாசிக்கணும். அங்கே அவர்கள் தண்டு வலிக்கிறதிலே வருத்தப்படுகிறதை கண்டு, அப்போ அவங்க தண்டு வலிக்க ரொம்ப பிரயாசப்படுறாங்க. அவங்களால தொடர்ந்து இந்த படகை ஓட்டிட்டு போக முடியல. இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? அவர் கரையில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இவங்களோடு கூட டிராவல் பண்ணலை. ஆனாலும் இவர்களுடைய கஷ்டத்தை, பாடுகளை எப்படியோ தன்னுடைய தரிசனத்திலே, தன்னுடைய ஞான திருஷ்டியில் அறிந்தவராய் இயேசுவானவர் அந்த கடலின் மேல் நடந்து வருகிறார். இவர்களால் நம்ப முடியல. இந்த சீன்ல ஏதோ ஆவேசம், ஆவி, ஏதோ பேய் பிசாசு தான் வருதுன்னு சீஷர்கள் நினைச்சிட்டாங்க. ஆனாலும் அவர்கள் கிட்ட வந்து அவர்களை தைரியப்படுத்துகிறார் இயேசுவானவர். இப்போ அவங்க பெரிய நெருக்கடியில, பெரிய இக்கட்டில், பெரிய ஒரு ஆபத்துல மாட்டிட்டு சிக்கி கொண்டிருக்கிறாங்க. they are not able to go forward. ஆனா இந்த பயணத்தை துவக்கியது யார்? இந்த பயணத்தை ஆரம்பித்தது யார்? இந்த பயணத்தில் அவர்களை வழி அனுப்பியது யார்? இயேசு கிறிஸ்து. இப்போ பிரச்சனை நடுவில் வந்திருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் அந்த சீஷர்கள் அங்கே கூக்குரலிட்டது போலோ இல்லை ஜெபித்தது போலோ காணப்படவில்லை. ஆனால் ஒன்று செய்கிறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. தங்களால் ஆன முயற்சி பண்ணி தண்டு வலிக்கிறாங்க. அவங்களால அந்த பயணத்தில் தொடர்ந்து போக முடியல. அப்பொழுதுதான் இயேசுவானவர் கடலின் மேல் நடந்து வருகிறவராக அந்த படவிற்கு அருகே வருகிறார். தன்னை யார் என்று சொல்லுகிறார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்றின் கடலும் அமைதலாகுது, அல்லது அமைதல் ஆகும்படி அவர் கட்டளையிடுகிறார். அவர்களோடு கூட அந்த பயணத்திலே தொடர்ந்து சென்று அவர்கள் கரை போகும் மட்டுமாய், அந்த கரையை சேரும் மட்டுமாய் கர்த்தர் அவர்களை வழி நடத்துகிறார். பிரியமானவர்களே, இது ஒரு சாலிட்டரி ஒரு டிராவல் மாத்திரமல்ல. ஏதோ ஒரு பயணத்திலே இயேசு அவர்களோடு கூட வந்து அவர்களை கொண்டு போய் சேர்த்தார் என்பதல்ல. இதில் அநேக ஆவிக்குரிய சத்தியங்கள், ஆவிக்குரிய உண்மைகள் நீங்களும் நானும் படித்துக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்கள், அதுதான் இந்த மாதத்திலே நாம் கவனிக்க போகிறோம். உங்கள் லைஃப் அல்லது நம்ம லைஃப் யோசிச்சு பாருங்க. இஸ் இட் நாட் எ ஜேர்னி? அது ஒரு பயணமாக தானே இருக்குது. நம்ம பிறக்கும் பொழுதல்ல, என்றைக்கு மறுபிறப்படைகிறோமோ, என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ, வேதம் சொல்லுகிறது நாம் மறுபடியும் பிறக்கிறோம். ஸோ இட்ஸ் அ ஜேர்னி, இட்ஸ் அ பிகினிங் பாயிண்ட். அப்போ நம்ம ஜேர்னி, நம்மளுடைய வாழ்க்கை பயணம் எங்கே போய் லாஜிக்கலாக முடியணும்? பூமியில் என்ன சொல்லுவாங்க? மரணம்னு சொல்லுவாங்க. இல்லை, நமக்கு மரணத்தை தாண்டின ஒரு நித்திய ஜீவன் ஒன்று. அப்படியானால் இயேசுவோடு கூட வாழக்கூடிய அந்த அனுபவம், அந்த ஒரு ஸ்டேஜுக்குள்ளாக, அந்த ஒரு நிலைக்குள்ளே நாம் போக மட்டுமா இந்த வாழ்க்கை பயணமானது தொடர்கிறது. பயணம் எப்படி இருக்குமாம், இதையும் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, அதனுடைய பிற்பகுதி, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அப்ப இந்த வாழ்க்கை ஒரு பயணமாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறுக்கவே முடியாது. This is not a journey. நம்ம பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் அநேக லக்குகள், அநேக டெஸ்டினேஷன்ஸ், அநேக முடிவுகளை நோக்கி, அநேக யோசனைகளை நோக்கி, அநேக தீர்மானங்களை நோக்கி, அநேக ஒரு டிட்டர்மினேஷனை நோக்கி, அநேக டெசிஷன்ஸை நோக்கி நம்ம பயணித்து கொண்டு தானே இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமானால், ஒரு கல்லூரிக்கு சேருகிற ஒரு பையன் அல்லது ஒரு பெண் ஒரு கல்லூரியிலே ஒரு பொறியியல் படிக்கும்படியாக சேருகிறாள். அதில் முதலாம் நாள் வந்து அந்த பயணத்தினுடைய முதலாம் நாள் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்போ 3.5 ஆண்டுகள் அவள் படிக்க வேண்டுமானால் she has to travel, அல்லது 3.5 ஆண்டுகள் ஒரு பயணத்தின் வழியே அவள் போகிறாள். அந்த பயணத்தில் படிப்பு இருக்குது, பாடுகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, பலவிதமான எதிர்ப்புகள் இருக்குது, சரியான அசைன்மெண்ட்ஸ் பண்ணணும். அப்போ அதெல்லாம் தாண்டி போகும் பொழுது தான் எல்லாமே அனுகூலமாக அமையுமா? எல்லாமே அவளுக்கு கண்டிப்பாக இல்லை, நிறைய எதிர்ப்புகள் வரதான் செய்யும். ஒரு கப்பல் பயணத்தில் சீஷர்கள் எப்படி ஒரு சவாலை சந்தித்தார்களோ, வாழ்க்கை பயணத்திலேயும் நமக்கு அநேக சவால்களும், எதிர்வினையான காற்றுகளும், எதிராய் எழும்புகளும் அலைகளும், எதிராய் எழும்பும் கடலின் சீற்றங்களும் உண்டு. பிரியமானவர்கள், அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். கர்த்தர் என் பிரச்சனையெல்லாம் அகற்றுவேன்னு சொல்லலை, என் போராட்டத்தை எல்லாம் நீக்குவேன்னு சொல்லலை. ஆனால் அந்த பிரச்சனைக்கு நடுவில், அந்த போராட்டத்திற்கு நடுவில், அந்த ஒரு சமாதான குலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய அந்த எதிர்வினையான கிரியைகளுக்கு நடுவிலே என் ஆறுதலும், என் தேறுதலும், என் சமாதானமும் உனக்கு உண்டு என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த சூறாவளி காற்று, இந்த புயல் காற்று அல்லது இந்த தொந்தரவை ஏற்படுத்தும் இந்த தடைகளுக்கு நடுவே நீங்களும் நானும் பயணத்தை எப்படி முன்னேறி செல்ல போகிறோம் என்பதுதான் கதையாக இருக்கிறது, என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த மாதத்திலும் அல்லது இந்த வருஷத்திற்கும் நம்முடைய தியானத்திற்கு வேதாகமத்தில் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை படகை மோதி அடிக்கக்கூடிய சில புயல்களை பற்றி நாம் படிக்க போகிறோம். ஏற்கனவே சொன்னது போல புயல் வீசும்,
இயேசுவே சொல்லிட்டார். ஆனால் இதை நாம் எதிர்கொள்ள வேண்டும், இதை நாம் எதிர்த்து ஜெயிக்க வேண்டும். அதுக்கு கர்த்தர் நமக்கு வழி துணை செய்கிறவராக இருக்கிறார். இப்பேற்பட்டதான எதிர்ப்புகளிலிருந்து, இந்த எதிராய் வீசும் கடல்களிலிருந்து, சூறாவளி காற்றிலிருந்து நாம் எப்படி நம்மை விடுவித்துக் கொள்ளப் போகிறோம்? அதை குறித்த அது எப்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார், எப்படி நம்மை கரை சேர்க்க பண்ணுகிறார், அதுதான் இந்த மாதத்திலே நீங்களும் நானும் படித்து நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தமாக இவைகளை சுதந்தரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவர்களுடைய படகு கரையை பிடித்தது. நம்முடைய தேவன் உங்களையும் என்னையும் கரை சேர பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவர் நம்மை நடுக்கடலில் விடுகிற தேவன் அல்லவே அல்ல. இவர் நம்மை பத்திரமாய் கரை சேர பண்ணுகிற தேவன். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, என் பிள்ளை எப்படியாவது கரை சேர்த்துடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? வளர்ந்து வந்த பெண் பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கணும், என் பையனை எப்படியாவது கரை சேர்த்துடணும், அவனை நல்ல படிப்பு, அவனுக்கு ஒரு நல்ல வேலை அமைச்சு கொடுத்து அவனுடைய வாழ்க்கை செட்டில் பண்ணணும். ஒரு பெற்றோருக்கு தங்கள் பிள்ளைகளை குறித்த கவலையும் வருத்தமும் இருக்கும். அப்போ பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? நல்லா கவனிங்க. எப்படியாச்சும் அவனை கரை சேர்த்துடணும், எப்படியாச்சும் இவளை கரை சேர்த்துடணும். ஒரு பூமிக்குரிய ஒரு பெற்றோர்களாகிய நாமே நாம் பிள்ளைகளை கரை சேர்க்க வேண்டும் என்ற கவலையும் கரிசனையும் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதற்குண்டான பற்பல திட்டங்களை போடுகிறவர்களாக, திட்டமிடுகிறவர்களாக, செலவிடுகிறவர்களாக, சிந்திக்கிறவர்களாக இருக்கும் பொழுது உங்களையும் என்னையும் படைத்த பரமபிதா, அதிகமாய் நேசிக்கின்ற பரமபிதா, அவர் நம்முடைய வாழ்க்கை கரை சேர்க்க பண்ண மாட்டாரா? பிள்ளை திருமணமாகணும், லாஜிக்கல் எண்ட். அவனுக்கு வேலை கிடைக்கணும், லாஜிக்கல் எண்ட். அவன் வாழ்க்கையில் உயரணும், இதெல்லாம் நல்லது, இவைகள் எல்லாம் நல்லதே. பொல்லாதவர்களாகி நாமே இவைகள் எல்லாம் திட்டமிடுறோம். அப்போ நல்ல பிதா இதை காட்டிலும் பெரிதான திட்டங்களை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி நம்மை கரை சேர பண்ண மாட்டாரா? ஹல்லேலூயா. நிச்சயமாய் கரை சேர பண்ணுவார். வேதத்தில் 3 சம்பவங்கள் இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாய் வைக்கப் போகிறேன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை படகு சில சூழ்நிலைகளை தத்தளித்து கொண்டிருக்கலாம், நடுக்கடலில் மாட்டி முழித்து கொண்டிருக்கலாம். இனி எப்படி கரை சேருவோம் என்கின்ற கேள்வியோடு கூட ஒருவேளை இந்த வருஷத்தைக்குள்ளே அல்லது இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பிரவேசித்திருக்கலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, நான் ஒரு கோலை வச்சிருக்கிறேன், நான் ஒரு லக்கை வச்சிருக்கிறேன். இது ஒரு படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளை செட்டில் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு விஷன் இருக்குது, உங்களுக்கும் ஒரு டைரக்ஷன் இருக்குது. இயேசுவானவர் அவர்களை கப்பர்நகம் போகும்படி அனுப்பினார், ஒரு பட்டணத்திற்கு போகும்படி அனுப்பினார். நீங்களும் ஒரு காரியத்தை செய்யும்படி ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனால் இப்போது சில பொருளாதார நெருக்கடிகளினால, பிள்ளைகளுக்குள்ளே ஏற்பட்ட சில பின் மாற்றங்களினால, சில பின் அடைவுகளினால, குடும்பத்தில் ஏற்பட்ட சில குழப்பங்களினால உங்களால் இதற்கு மேலே போக முடியுமா? இது முடிவை நோக்கி நகருமா? இது எப்படி போய் முடியும் என்ற பற்பல கேள்விகளோடு கூட ஒருவேளை இந்த 1ஆம் தேதியில் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனாலும் கர்த்தர் உங்களை பலப்படுத்தும்படியாய் உங்களிடத்தில் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? I will take you to the shore. Hallelujah. இயேசுவை அவர்களுடைய படவிலே ஏற்றிக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். உடனே படவு போக வேண்டிய திசையை எட்டியது. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு என்று சொல்லும் பொழுது என்னங்க, அவருக்கு இன்னொரு பேர் என்ன? வார்த்தை. அவர் வார்த்தையானவராக இருக்கிறார். இயேசுவினுடைய வார்த்தைகள், இயேசுவினுடைய சத்தியம், இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள், இயேசு கிறிஸ்து நமக்கு அறிவுறுத்தும் காரியங்கள், இவைகள் அனைத்தையும் நாம் மனதார ஏற்றுக்கொள்வோமானால், அவரை படவிலே ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தார்கள். இன்றைக்கு இந்த செய்தியை உங்களுக்கு வாக்குத்தத்தமாக, உங்களுடைய அறிவுரையாக, உங்களை நோக்கி வருகிற ஒரு அறிவுறுத்தலாக நீங்கள் உளமாற மனதார சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வீர்களானால், ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் நான் அந்த காலை வேளையில் உரைக்க விரும்புகிறேன். நீங்கள் போய் சேர வேண்டிய கரையை நிச்சயம் சேருவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தேகமே இல்லை, நம்முடைய தேவன் நம்மை கரை சேர பண்ணுகிற தேவன், நம்மை நற்றாற்றில் விடுகிற தேவன் அல்லவே அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. 3 சூழல்கள், 3 சம்பவங்கள் அல்லது 3 எடுத்துக்காட்டுகள் நான் சொன்னேன் அல்லவா? முதலாவது நோவாவினுடைய பேழை. இதற்கு நான் கொடுக்க விரும்பும் தலைப்பு மலையின் மேல் நின்ற பேழை.
மலையின் மேல் நின்ற பேழை. ஆதியாகமம் 9:1 ஒரே வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். பிரியமானவர்களே, நோவாவை பேழை கட்டும்போது கர்த்தர் சொன்ன பொழுது இந்த பூமியானது எந்த ஒரு மழையையோ இல்லை பெரு வெள்ளத்தையோ பார்த்ததே இல்லை, சந்தித்ததே இல்லை. சொல்லப்போனால் நோவா கட்டினது அந்த நாட்களில் தேவையற்ற ஒரு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை போல காணப்படலாம். இன்றைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ பெரிய கட்டணம் கட்டுறீங்க? அநேகர் புரியாமல் கேட்குறது போல நோவாவினுடைய காரியத்தில் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு பேழையை கட்டுறாரு? என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சு, நாங்கள்லாம் பூமியில் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்றோம், பேழைக்குள்ளே போகிறாங்களாம், அழி வரப்போதான், மழை வரப்போதான். அநேகர் நோவாவை எள்ளி நகையாடினார்கள், நோவாவை ஏளனம் செய்தார்கள். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொண்ட நோவா, தேவனுக்கு கீழ்ப்படிந்த நோவா, தேவன் சொன்னபடி ஒரு பெரிய கொப்பேர் மரத்தில் ஒரு பேழை உண்டாக்குகிறார். ஒரு குறிப்பிட்ட நாள் வருகிறது, நோவாவும் அவனுடைய குடும்பமும் மனைவி 3 மகன்கள் மருமகள்கள் பேழை பிரவேசிக்கிறாங்க. அதோடு கூட தேவன் அறிவுறுத்தினதின்படியே பூமியில பின்பு இனப்பெருக்கம் உண்டாக்கும்படி பூமியில் வாழ் மிருகங்களிலே ஜோடி ஜோடியாய் ஒரு ஆண் சிங்கம், பெண் சிங்கம், ஒரு ஆண் யானை, பெண் யானை, ஒரு அதே போல ஆண் பொண்ணு, பெண் பொண்ணு, ஒவ்வொன்றா ஒரு பேரா வந்து அவங்க அந்த நோவாவினுடைய பேழையில் பிரவேசித்ததாக அல்லது பிரவேசிக்கும்படி அறிவுறுத்தப்பட்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் செய்து முடித்த பின்பு எல்லாம் பேழைக்குள்ள போன பின்பு பேழை சாத்தப்பட்டது, பூமியிலே மழை பெய்ய தொடங்கியது. வேதம் சொல்லுகிறது 40 days continually, days and day and night பூமியில் மழை பெய்ஞ்சுதான். மழை பெய்ஞ்சது மாத்திரமல்ல, மழை பெய்ஞ்சி பூமி முழுக்க வெள்ளத்தால் நிரம்பி பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் அழிந்து போனது மாத்திரமல்ல, கட்டடங்கள், வீடுகள், சொல்ல போனால் அங்கே இருக்கக்கூடிய மலைகள், குன்றுகள், உயர் மரங்கள் எல்லாமே மாயமா போயிடுச்சு. ஏன்னா பூமியின் பரப்பை முழுவதும் வானத்தின் மதகுகள் திறந்தது போல தண்ணீர் நிரம்பி நிரம்பி நிரம்பி. இப்போ இன்றைக்கு நம்ம நாட்களில் நம்ம சென்னை பட்டணத்தில் வெள்ளம் வந்தாலே காரெல்லாம் மிதக்க தொடங்குது. வீட்டுக்குள்ளெல்லாம் பெரிய பற்பல நல்ல ஒரு என்ன சொல் பிரபலமான நல்ல ஹைரைஸ் ஏரியாஸில் புகழ்பெற்ற நல்ல அப்பர் மிடில் கிளாஸ் மக்கள் வாழக்கூடிய பெரிய பெரிய வீடுகளுக்குள்ளெல்லாம் தண்ணி புகுதுன்னு பார்க்குறோம். இது ஒரு நாள் 2 நாள் வீசுகிற மழை, இங்கே 40 நாள் பெருமழை பொழிஞ்சிருக்கு. இப்போ பூமி முழுக்க இது தேவன் சொன்ன ஒரு காரியம், தேவனுடைய நியாய தீர்ப்பாக இது அமைகிறது. இப்போ என்ன நடக்குது? பூமி முழுக்க தண்ணீர் நிரம்புது. அந்த நேரத்தில் நோவாவும் அவனுடைய குடும்பமும் மற்ற மிருகங்களும் அவங்க ரொம்ப சேஃபாக இருக்காங்க, அந்த பேழைக்குள்ளே இருக்கிறாங்க. இவைகள்லாம் சம்பவிக்கும் நாட்களில் இந்த குடும்பமும் பாதுகாப்பாக ஒரு ஷெல்டருக்குள்ளே இருக்கிறாங்க என்பதோ உண்மைதான். பாருங்க, இந்த 40 நாளோட மழை நின்றுச்சு. ஆனால் அந்த தண்ணி வடிந்து போவதற்கு வேதம் சொல்கிறது ஏறக்குறைய 150 40 days மழை பெஞ்சது. தொடர்ந்து 140 days, கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மாதங்கள் அதிகமாக என்ன இருக்குது, அவங்க உள்ளவே இருக்கிறாங்க. மழை பெய்யலை, இப்போ வெள்ளம் வடியுது. ஆனால் அது முழுமையாக வடிகிறதுக்கு இன்னும் 150 நாட்கள் ஆகிறது. அப்படியே வடிய 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 சுருக்கமாக சொல்லப்போனால் அவங்க வெளியே வர்றதுக்கு ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு. மழை நின்று ஒரு வருஷத்துக்கு அவங்க பேழைக்குள்ளேயே இருக்கிறாங்க, பேழைக்குள்ளேயே சாப்பிட்றாங்க, பேழைக்குள்ளேயே தூங்குறாங்க, பேழைக்குள்ளேயே அந்த மிருகங்கள்லாம் இருக்குது. எப்படி அவங்க இருந்தாங்களோ, என்ன ஒரு என்விரான்மெண்ட் இருந்திருக்குமோ தெரியாது. பட் they could not come out, but they were stuck, locked, closed in that ark for almost a year and a half. 1.5 ஆண்டுகளுக்கு, கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் இந்த பேழைக்குள்ளேயே இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, வெளியே எப்போ வருவோன்னு தெரியாது, இந்த சூழல் எப்போ மாறும்னு தெரியாது. அவர்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு வேளை எழுதப்படலைன்னாலும் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு இந்த பேழைக்குள்ளே வந்திருக்கிறேன், கர்த்தர் என்னை காப்பாற்றிருக்கிறார், உண்மைதான், என்னை அழிவிலிருந்து விலக்கி இருக்கிறார், உண்மைதான். ஆனால் லைஃப் இப்படியே போகிறதா? காலையில் எழுந்திரிச்சோன்னு சுற்றிலும் பாருங்களேன், நம்மளாம் விரும்புவோமா இந்த சூழலில்? நம்ம வீட்டில், சிலருடைய வீட்டில் நம்ம பெட் அனிமல்ஸ் வளர்க்குறதுக்கு நம்ம விரும்ப மாட்டோம், அதனுடைய ஸ்மெல்லை நம்ம விரும்ப மாட்டோம். அநேகருக்கு பெட் அனிமல்ஸ் பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. சுற்றிலுமே ஒரு வீட்டில் ஏதோ ஒரு 1 or 2 டாக்ஸ் இருந்தால், ஒரு பக்கம் டாகு, ஒரு பக்கம் ஆடு, ஒரு பக்கம் சிங்கம், ஒரு பக்கம் கோழி, ஒரு பக்கம் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்ப்போமே, 8 பேர் தான் மனுஷங்க, சுற்றிலுமே பல விதமான மிருகங்கள். இது எப்படி சமாளிச்சிருப்பார் நோவா? அதனுடைய கழிவுகள், அதனுடைய ஸ்மெல்லு வந்திருக்காதா? அதை பராமரிச்சிருக்குமே. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது 8 பேர் தான். ஒரு பக்கம் முயல், கொஞ்சம் இமேஜின் பண்ணி தான் பார்ப்போமே. இந்த சூழலில் ஏறக்குறைய ஒரு ஆண்டு இருக்கணும் நோவா. கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சாரு, கர்த்தர் அவரை பாதுகாத்தாரு, பிரளயத்திலிருந்து நோவாவினுடைய குடும்பத்தை விலக்கினார். ஆனால் இப்பொழுது அடைபட்டு கிடக்கிறார் நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும்.
கம்ப்ளைண்ட்டே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அசௌகரியமே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அசௌகரியம் இருந்திருக்கும். உங்களுக்கு ஒருவேளை நம்ம எதிர்பார்க்கறது போல தான். அந்த லாக்டவுன் நாட்களில் நம்மளால், கோவிட் நாட்களில் நம்மளால் எத்தனை நாள் உள்ளே இருக்க முடிஞ்சது? எப்படியாவது வெளியே வந்துடணும், அட்லீஸ்ட் வெளியே வந்து ஃப்ரெஷ் ஏராவது வாங்கணும்னு நம்ம யோசிச்சோமா இல்லையா? நோவினால் அதையும் செய்ய முடியாது. He cannot come out. He was locked inside. ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த பேழை ஒரு குறிப்பிட்ட நாளிலே அரராத் என்னும் மலையின் மேலே வந்து நின்றதாம். அப்போ அது வரைக்கும் மிதந்துட்டு இருந்த இந்த பேழை ஒரு மலை உச்சியிலே, ஒரு மலையின் மேலே வந்து நிற்கிறது. இந்த பேழை, இந்த ஜேர்னி comes and ends or it stops on a mountain top. ஒரு மலையினுடைய உச்சியிலே இந்த பேழை வந்து நிற்கிறது. பிரியமானது எல்லாம் முடிஞ்ச பின்ன மழை வெள்ளம் எல்லாம் முடிஞ்சோன்னா ஃபைனலாக அங்கே வந்து ஒரு ஸ்டேஷன் ஆகுது. அங்கே வந்து இது கிட்டத்தட்ட இது நடக்கிறதுக்கு வந்து இன்னும் ஒரு 1 or 2 months ஆயிருக்கும், ரைட்? சில காலங்கள் நடக்குது, 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுதானா அங்கே வந்து அந்த நிலப்பரப்பில், பூமியில் இல்லை, நிலத்தில் இல்லை, பள்ளத்தாக்கில் இல்லை, மலையின் மேலே வந்து நிற்கிறது. பிரியமானவர்கள், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இன்றைக்கு மேபி இந்த டெய்லி நீட்ஸ் ஆர் பீயிங் மெட். சாப்பாடுக்கு குறைச்சல் இல்லை பிரதர், ஆனால் இதே வாழ்க்கை தொடர்ந்துட்டு இருக்குதே, இதே சூழல் தொடர்ந்துட்டு இருக்குதே. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும் இல்லையா? அன்றைக்கு நோவா கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து உள்ளே ஒளிந்திருந்தான். ஆனால் அது நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை அவன் எதிர்பார்த்திருப்பானா? இல்லை நிரந்தரமாக அப்படி இருந்திருக்கலான்னு அப்படி யோசிச்சிருப்பானா? இன்றைக்கு கூட உங்களில் சிலர் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் யூ ஆர் ஜர்னிங் இன் டு அ ஃபேஸ். நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீங்க, கர்த்தருடைய சொல்படி நடக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நோவா செய்தது போல நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழலில் ஆபத்து இல்லை, அழிவு இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறீங்க. எதை மிஸ் பண்ணுறீங்க? சுதந்திர காற்றை மிஸ் பண்ணுறீங்க. வானத்தையும் பூமி உங்களால் வானத்தை எட்டி பார்க்க முடியல, பூமியில் நடக்க முடியல. அப்படி தானே நோவா வாழ்ந்திருக்கணும் முன்பு. இப்போ அந்த வாழ்க்கை அவரால் வாழ முடியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை ஒரு ஆண்டுக்கு மேலே ஒரு பேழல் எப்படிங்க ஒரு மனுஷன் இருக்க முடியும்? என்னதான் ப்ரொவிஷன் இருந்தாலும், என்னதான் கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்தாலும். யோசேப்பு சிறையிலே பிரயோஜனமாக தான் இருக்கிறாரு. யோசேப்பு சிறையிலே மற்றவங்களுக்கு உதவியாக தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த சிறையிலிருந்து வெளியே வரணும்னு விரும்பினார் இல்லையா? நோவாவும் விரும்பி இருப்பார், நோவாவும் எதிர்பார்த்து இருப்பார். அதனால தான் வெளியே வந்து ஒரு புறாவை விடுறாரு, காகத்தை விடுறாரு. ஹீ இஸ் எக்ஸ்பெக்டிங் வென் டு கம் அவுட். இன்றைக்கு கர்த்தருடைய சொல்லை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை ஒரு மொனோட்டனஸாக ஒரு விதமான ஒரு மந்தமான வாழ்க்கை போயிட்டு இருக்குது. குறை இருக்க சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஒரு எல்லை இருக்கே, நான் போய் சேர வேண்டிய இடம் இருக்கு. அது எப்போ நடக்கும்? இன்னைக்கு நடக்கும்னு பார்த்தேன், மழை நின்றுச்சு, ஆண்டவர் எப்போ என்னை வெளியே விடுவார்? தண்ணி வடிய தொடங்குது, ஆண்டவர் எப்போ என்னை வெளியே விடுவார்? அன்றைக்கு நோவா எதிர்பார்த்து காத்திருந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் சில முன்னேற்றத்தை எதிர்பார்த்து அதை காண முடியாமல் ஒரு வேளை நீங்கள் இன்றைக்கு கொஞ்சம் சோர்வில் இருக்கலாம். ஆனால் அந்த பயணம் தொடருது, பயணம் முடியல. இப்போ படகு அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரில் மிதந்து வந்த அந்த பேழை ஒரு மலையின் உச்சியிலே வந்து நிற்கிறது. பிரியமானவர்களே, எப்படி நோவாவால் வெளியே நடக்கும் காட்சிகளை பார்க்க முடியாதோ அப்படியே உங்களாலையும் உங்களை சுற்றி என்னதான் நடக்குதுன்னு புரியல. அவனுக்கு இந்த காரியம் நடக்குது, இவனுக்கு இந்த காரியம் வாய்க்குது, ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேன். அவன் நல்லா இருக்கிறான், எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேன். அந்த குடும்பம் வாழுது, அந்த குடும்பம் வீடாக கட்டிட்டு போகிறாங்க, எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேது. அந்த பிள்ளைகள் நல்லா படித்து முன்னேறி பெரிய அளவுக்கு வந்துட்டாங்க, என் பிள்ளைகள் வரமாட்டாங்க. ஏன்னா என் பிள்ளைங்க இப்போது தேர் இன் ஒன்லி ஒரு ஃபிக்ஸட் பிளேஸில் இருக்கிறாங்க. ஒரு படிப்பாகட்டும், ஊழியமாகட்டும், வேலையாகட்டும், எல்லாமே ஒரு மூடப்பட்ட ஒரு அடைக்கப்பட்ட நிலையில் கீழ்ப்படிந்து தான் இருக்கிறீங்க. கீழ்ப்படியாதனால சிறை அல்ல, இது கீழ்ப்படிதலின் வாழ்க்கை. நோவா கீழ்ப்படிந்தார். ஆனால் how will this end? நோவாவை போல நீங்களும் வாசல் எப்போ திறக்கும்னு காத்துட்டு இருக்கீங்களா? தண்ணீர்களின் மேல் மிதந்த பேழை ஒரு நாளில் அரராத் என்னும் மலையின் மேல் நின்றது என்று வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. சமபூமி அல்ல, உயர் மலை. பிரியமானவர்களே, இந்த மலை வாழ்வினுடைய உச்சத்தை காண்பிக்கிறது, வாழ்வினுடைய உயரத்தை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதாகமம் 58:14 வாசிக்கிறோம். நம்மை பூமியின் உயர் ஸ்தானங்களுக்கு அவர் ஏறி வர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் சிறையிலே வாடின யோசேப்பு வெளியே சமபூமியிலே அல்ல, உயர்வான மலையாகி இஸ்ரவேலை ஆளக்கூடிய அதிபதியாய் மாறினான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்ட
சிறைப்பட்டு நடந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை பயணம் எப்படி ஒரு மலை உச்சியில போய் நின்றதோ, இதே போல நோவாவினுடைய வாழ்க்கை வெளியே வரும் பொழுது நோவாவோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்கிறார், நோவாவை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் தான், உங்களால தான் அந்த ஜெனரேஷன் உண்டாக போது, நோவாவோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார், இனி ஜலத்தினால் இந்த பூமியை நான் அழிப்பதில்லை என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த நோவாவினுடைய பேழை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? அதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் வாக்குத்தத்தத்தினுடைய வார்த்தை என்ன? உயர்வு. கர்த்தர் உங்களை உயர்வு என்னும் கரையிலே சேர பண்ணுவார். கர்த்தர் உங்களை ப்ரமோஷன், மேன்மை. நோவாவினுடைய குடும்பம் மேன்மைப்படுத்தப்பட்டது. ஆதாமுக்கு அப்புறம் நோவாவின் சந்ததி தான் இப்போ பூமியில் இருக்குது. ஆதாமுடைய சந்ததி அழிஞ்சு போச்சு. ஆதாமுக்கு பின் வந்த ஒரே ஒரு நோவாவினுடைய டிசெண்டண்டாக தான் நீங்களும் நானும் நம்ம இருக்கிறோம் இல்லையா பிரியமானவர்களே? வாட் a privilege it was. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தான், கொஞ்சம் அடங்கி இருந்தான், கொஞ்சம் அசௌகரியத்தை. இன்றைக்கு நீங்கள் ஒரு அசௌகரியத்தில் இருக்கீங்களா? யுவர் லாக்ட் சம்வேர். அது ஒரு வீடாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு ஊழியமாக இருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட தேசமாக இருக்கலாம், அது குடும்ப சூழலாக இருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் என்ன சொல்றது, ஒரு முரட்டாட்டத்தில் அல்லது சண்டை போட்டுக்கிட்டு முண்டி அடிச்சுட்டு வெளியே வர துடிக்கல. நோவா காத்திருந்தது போல நீங்களும் தேவனுடைய நேரத்திற்காக, தேவனுடைய செயலுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணத்திலே நோவா இருந்தது ஒரு வீட்டில் அல்ல, ஒரு பேழையில. பேழை என்பது கடலிலே மிதந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகும் ஒரு பயணத்தை சுட்டி காட்டுகிறது. அந்த பேழை எங்கு வந்து நின்றது? உயர் மலையிலே வந்து நின்றது. உங்களுடைய இந்த ஜேர்னி கந்த கரையை போய் சேரும், உயர்வான மலை என்றும் கரையை போய் சேரும். பிரியமான கர்த்தர் அதை உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். பல நாட்களாக ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பெருக்கத்தை, ஒரு உயர்வை சுதந்திரிக்க முடியாத நிலை நீங்க அடைக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்களும் பிழையில் தான் இருக்கீங்க பிரியமானவர்களே. ஆனாலும் மாற்றத்தை எதிர்நோக்கி நீங்கள் இருக்கீங்க. ஆண்டவர் உங்களை மீட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையின் உயர்வையும் வளத்தையும் அடைக்கூடிய கரையில் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கரை சேர பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இரண்டாவதாக நாம் இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இது லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம். அது இயேசு கிறிஸ்து மறுபடியும் இன்னொரு தருணத்தில் இயேசுவானவர் தன்னுடைய சீஷரோடு கூட அவர் படகுல பயணம் பண்றார். ஆனால் இந்த மாதிரி இயேசுவானவர் படகுல அயர்ந்து நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். லூக்கா 8:24 நாம் வாசிக்கிறோம். அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவர் எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, இந்த இடத்துல, இந்த பயணத்தில் இயேசுவானவர் அவர் நித்திரை செஞ்சார் நான் சொன்னேன். ஆனால் இந்த பயணத்தில் என்ன நடக்குது? மறுபடியும் ஒரு பெருங்காற்று, ஒரு கடல் கொந்தளிக்க தொடங்குது. இயேசு கூட இருக்கிறான்றதை அவங்க ரியலைஸே பண்ணாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இயேசுவை எழுப்பி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இயேசுவை தட்டி எழுப்பி, ஆண்டவரே நாங்கள் அழிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொன்னோடனே இயேசு எழுப்பி என்ன செய்கிறாரு? காற்றும் கடலையும் அமைதலாக்கி, காற்றும் கடலும் அமைதல் ஆகுது, சிச்சுவேஷன் நார்மல் ஆகுது. ஆனால் அவங்கள பார்த்து கேட்குறாரு, எப்பா ஏன் பயப்பட்டீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனது? ஒருவேளை எளிதான கேள்வியாக நம்ம இதை கடந்து போகிறோம். ஆனால் இந்த 2 வார்த்தைகளிலுமே ஒரு பெரிய சத்தியம் அடங்கி இருக்குது பிரியமானவர்களே. நான் நம்புகிறேன், இயேசுவானவர் அங்கே எழுப்ப வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இயேசு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கை முதலாவது அவங்களுக்கு தைரியம் இருந்திருக்கணும். அது நிமித்தமாக அவங்களுக்கு கூட ஒரு விசுவாசம் பொங்கி பாய்ந்து இருக்கணும், விசுவாசம் வெளிப்பட்டு இருக்கணும், விசுவாசத்தின் நிமித்தமாக தைரியமாக இருந்திருக்கணும். ஆனால் தைரியம் போயிடுச்சு, விசுவாசமும் இல்லாமல் போனதுனால அழிந்து போவோம் என்று நினைத்தார்கள். ஆனால் இயேசு அந்த படகுல போகும்பொழுது நம்ம அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று தான் அவங்களை கூட்டிட்டு போறாரு. அப்போ இயேசுவனுடைய திட்டம் என்ன? அக்கறைக்கு போவோம். இவங்க என்ன நினைக்கிறாங்க? நடுக்கடையில் செத்துருவோம். பிரியமானவர்களே, அவங்க பயந்தாங்க, அவங்க அவிசுவாசமாக இருந்தாங்க. பயத்தினாலும் அவிசுவாசத்தினாலும் அவங்க என்ன நினைச்சாங்க? நம்ம கரை சேர முடியாது. பிரியமானவர்களே, இங்கே ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடக்கிறது. இயேசு எழும்பினார், காற்றும் கடலை மதட்டினார். இயேசு கிறிஸ்து நல்லா கவனிக்கணும் நீங்கள். அதுக்கு முடிஞ்ச உடனே எங்கே அவங்க போய் சேர்றாங்க? அந்த பயணமானது எங்கே கொண்டு போய் முடிகிறது? இந்த அற்புதம் மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போல there is a shore. அராரத் மலையிலே பேழை நின்றது உயர்வை காண்பிக்கிறது. இந்த படகு சவாரி, இந்த படகு பிரயாணம் எங்கே போய் முடிந்தது? அங்கே நம்ம பார்க்கிற அதே வேத பகுதியில் அவர்கள் கதரேனர் என்கின்ற பட்டணத்தை, இது நடக்குது. இயேசுவானவர் காற்றின் கடலை அடத்தினார். மறுபடியும் தொடர்ந்து ஜேர்னி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. பட் இட் கேச்சஸ் அ ஷோர், இட் ரீச்சஸ் அ ஷோர். ஒரு கரையை பிடிக்கிறது. அந்த பட்டணத்தின் பேர் என்ன? கதரேனர் எனும் பட்டணம். இந்த கூச்சல் குழப்பமாக முடிஞ்சோன்னா அவங்க சீஷர்
சீஷர்களும் இயேசுவை எங்க வந்து சேர்றாங்க? கதிரேனருக்கு வந்து சேர்றாங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு விடுதலை அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். லேகியோன் பிசாசு பிடித்தவன், லேகியோன் என்றால் 6000 பொல்லாத ஆவிகள் என்று அர்த்தமாம். அந்த பொல்லாத ஆவிகள் பிசாசின் பிடியில் இருந்த அவனை இயேசு விடுவிக்கிறார். அவன் புத்தி தெளிந்தவனாய் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து வஸ்திரம் தரித்து இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படியா, இயேசுவின் பின் செல்லும்படியா வருகிறான், விரும்புகிறான் என்பதெல்லாம் இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கணும். பிரியமானவர்களே, இந்த சம்பவம் நடக்கிறதை சீஷர்கள் கண்ணெதிரே கண்டார்கள். சில நிமிடங்களுக்கு முன்பாக அல்லது சில மணி நேரங்களுக்கு முன்பாக அழிந்து போவோம் என்று நினைத்தவர்களை கர்த்தர் ஒரு கரைக்கு கொண்டு வருகிறார். இந்த அற்புதத்தை காணும்படி, இந்த மிராக்கலை பார்க்கும்படி, இந்த டெலிவரன்ஸை அவர்கள் கண்டு இயேசுவினுடைய வல்லமை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி. படவில் இருக்கும்போது என்ன சொன்னார்? ஏன் விசுவாசம் இல்லை, ஏன் பயந்தீங்க? அப்போ விசுவாசத்தோடு இருங்க, தைரியமாக இருங்க, இங்கே செய்ய வேண்டிய பற்பல ஊழியங்கள் இருக்கு என்பதை அவர்களுக்கு சுட்டி காட்டும்படியாக சொல்லியிருக்கலாம். இப்போ என்ன நடக்குது? அங்கு ஒரு மனுஷன், அவனை யாராலும் கட்டுப்படுத்த முடியல, யாராலும் விடுவிக்க முடியல. இயேசுவான் ஒரு வந்ததுமே பார்த்ததுமே அந்த பிசாசினால் கட்டப்பட்டிருந்த, சமுதாயத்தினால் ஒடுக்கப்பட்டிருந்த ஒரு மனுஷனை இயேசுவானவர் மிக எளிதில் ஒரே வார்த்தையில் விடுவிக்கிறதை அவர்கள் பார்க்கிறாங்க. அந்த சாட்சி, அந்த சம்பவத்தை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியம் அடைகிறாங்க. என்ன ஆக்சுவலி நடக்குது? தத்தளித்து கொண்டிருந்த அவர்களுடைய படகு பயணம், தடுமாற்றத்தில் இருந்த அவர்களுடைய வாழ்க்கை பயணம் இப்பொழுது பெரிதான ஒரு விடுதலை, பெரிதான ஒரு சுகமாக்குதல், பெரிதான ஒரு பிசாசு துரத்தப்படுதல் நடக்கும் ஒரு விடுதலையின் பூமியை வந்து சேருகிறது. வாழ்வோமா என்று நினைச்சவங்க பெரிய ஒரு விடுதலையை விட்னஸ் பண்றாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்பும் வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பயணத்திலே முதலாவது ஒரு உயர்வை நோக்கி, இன்றைக்கு ஸ்ட்ரகிள் இருக்கலாம், இன்றைக்கு எங்கே இருக்கோன்னு தெரியாமல் இருக்கலாம், இன்றைக்கு எப்போ வெளியே வருவோன்னு தெரியாமல் நோவாவை போன்ற நிலையில் காணப்படுகிறான். பயப்படாதீங்க, ஒரு உயர்வு உங்கள் சமீபம். நோவா உயர்த்தப்பட்டால் நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் இங்கே சீஷர்கள் வந்து பார்க்குறாங்க. அவங்க விட்னஸ் பண்ணுறது என்ன தெரியுமா? a miraculous, an astounding, a stupendous deliverance miracle. ஒரு மனுஷனாலும் கட்டி வைக்க முடியாத, கட்டுப்படுத்த முடியாத மனுஷனை இயேசு விடுவிக்கிறார். அப்ப எவ்வளவு விசுவாசம் அவர்களுக்குள்ள வளர்ந்திருக்கும். இந்த இயேசுவால் என்னை, இந்த இயேசு என்னோடு கூட இருப்பாரானால் எப்பேற்பட்ட கட்டில் இருக்கிற மனுஷனும் என்னால் விடுவிக்க முடியும். இன்றைக்கு தத்தளிப்பு கண்டு நீங்க பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கலக்கம் அடையாதீங்க. இயேசுவின் மேல் விசுவாசம் வைங்க, தைரியமா இருங்க. நான் சொல்லுவேன், இந்த தத்தளிப்பின் படைகள் சென்று கொண்டிருக்கும் உங்கள் வாழ்க்கை இதனை கர்த்தர் அமைதிப்படுத்தி, இந்த தத்தளிப்பை எல்லாம் அமைதலாக்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விடுதலையின் சுகவாழ்வின் கரைக்கு நிச்சயமாய் கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. சந்தேகமே இல்லை பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அங்கே நோவாவும் குடும்பத்தாரும் சுதந்தரித்தது ஒரு உயர்வை. இங்கே சீஷர்கள் அங்கே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கண்டது பெரிய விடுதலையை. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், வெரி சூன், ரொம்ப சீக்கிரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய விடுதலையின் அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த பயணம், இந்த தத்தளிக்கிற பயணம் எந்த கரைக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும்? ப்ராஃபட்டிக்காக நான் சொல்ல வருவது, உங்கள் பிள்ளையினுடைய விடுதலை, உங்களுடைய கணவருடைய விடுதலை, உங்களுடைய ஒருவேளை பெற்றோருடைய விடுதலை. ஏதோ அடிமைத்தனத்தில் சிக்கியிருக்கிறாங்க, ஏதோ ஒரு போராட்டத்தில் சிக்கியிருக்கிறாங்க. ஐயோ, என் வாழ்க்கை போராட்டம் இப்படி இருக்கே, இயேசு கூட இருக்கிற என் எப்படி தான் நான் போறேனோ, செத்து போவேனோ, என்னால் தாங்க முடியல அப்படி நீங்கள் புலம்புறீங்களா? அப்படிதான் சீஷர்கள் புலம்பினாங்க. நாங்கள் மடிந்து போகிறது நமக்கு கவலை இல்லையா? நீங்கள் அதை நினைச்சு போராடிட்டு இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கை நினைச்சு நீங்கள் கவலைப்படுறீங்க. இயேசு எந்த படகிலே வந்து, எந்த படகு அவர்களை அமிழ்த்து போடும் என்று அவங்க நினைச்சாங்களோ அந்த படகிலேயே அவர் பயணம் பண்ணி இறங்கி ஒரு அற்புதத்தை செய்கிறார். ப்ராஃபட்டிக்கலாக நான் சொல்ல வரேன், உங்கள் வாழ்க்கை பயணத்திலே உங்களோடு கூட பயணிக்கிற, உங்கள் பக்கமாக இருக்கிற, உங்களோடு கூட வருகிற இயேசுவானவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அங்கே அவர்கள் விட்னஸ் பண்ணினாங்க. அவங்க செய்யல, இயேசு செய்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் இன் சர்டன் டைம், இன்னும் கொஞ்ச நாளில், இன்னும் சில நாட்களில் ஒரு கரையை சேர போறீங்க. அந்த கரை சேரும் பொழுது ஒரு விடுதலை உங்கள் குடும்பம் அனுபவிக்கும். வியாதியிலிருந்து விடுதலை, வேதனையிலிருந்து விடுதலை, பிசாசு பிடியிலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. This is called a shore of deliverance. Hallelujah. A shore
ஷோர் ஆஃப் ப்ரமோஷன், ஷோர் ஆஃப் டெலிவரன்ஸ். பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாக இவங்களை அந்த ஒரு கரையில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை கரை சேர பண்ணுகிற தேவன். நம்முடைய தேவன் நம்மை கரைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தேவன். பிரியமானவர்களை, ஒருபோதும் மறக்க வேண்டாம். உயர்வு என்கின்ற கரை, விடுதலை என்கின்ற கரை. மூன்றாவதாக இன்னொரு கரையை நாம் கவனிப்போமே. அப்போஸ்தலர் நடபடிகள் 27 அதிகாரம் 27 வசனம். இது ஒரு நீண்ட சம்பவம். நான் சுருக்கமாக இதை விளக்கி சொல்லுவேன். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். இது ஒரு தேவ தூதன் பவுலினிடத்தில் பேசின வார்த்தைகள். இந்த மூன்றாவது குறிப்புக்கு நான் கொடுக்க விரும்பும் தலைப்பு, இரண்டாவது குறிப்பு, கரையை தொட்ட படகு, அது விடுதலையின் கரை. மூன்றாவது குறிப்பு, தீவில் கரையேறின பயணிகள். தீவில் கரையேறின பயணிகள். எந்த கரை என்று நாம் கவனிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27 அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தித்த ஒரு பயங்கரமான கப்பற் சேத அனுபவத்தை நமக்கு விவரிக்கிறது. ஒரு கைதியாய் பவுல் ரோமாபுரிக்கு கப்பலில் மற்ற பயணிகளோடு கூட அழைத்து செல்லப்படுகிறார்கள். அவர்கள் அப்போ ஒரு நல்ல துறைமுகன் ஃபேரவன்ஸ் என்ற இடத்திலிருந்து புறப்பட ஆயத்தமான போது பவுல், இந்த யாத்திரைலாம் பண்ணாதீங்க, இது நமக்கு சேஃபாக இருக்காது, சரக்குக்கும் மக்களுக்கும் கப்பலுக்கும் சேதமாகும் சொல்லும் பொழுது அந்த நூற்றுக்கு அதிபதி, அவன் தான் அந்த டிராவல் இன்சார்ஜ், அவன் தான் லீட் பண்ணிட்டு போகிறான். அவன் சொன்ன பேச்சு கேட்காம அவன் மாலுமிகளுடைய வார்த்தை, அங்கே எஜமானனுடைய வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு இல்லை நம்ம போகலாம், ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து கப்பல் பயணிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு கடுங்காற்று, வேதம் சொல்கிறது யூரோக்ளீடோன் என்கின்ற பேருள்ள கடுங்காற்று வீச்சு கப்பலை பயங்கரமாக சேதமாக்க தொடங்கிடுச்சு. கொஞ்சம் சில நாட்கள் காற்றும் கடலும் சீற்றமும் மழையும் ஓயவே இல்லை. பயங்கரமாக மாட்டிக்கிட்டாங்க. கொஞ்சம் நஞ்சமாக இல்லை, அவங்க எக்கச்சக்கமாக இந்த மக்கள் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் உடையுது, ஒரு பக்கம் தத்தளிக்கிறது. இதுக்கு மேலே என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. செத்துடுவோம், அழிஞ்சிருவோன்ற நிலைமைக்கே அந்த ஹோல் டீம் வந்துட்டாங்க. பவுல் அப்படி தான் நினைச்சார். அதனால் ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு நேராக தேவதூதன் மூலமாக வருது, நீ பயப்படாத, நீ ஒரு கைதி, உன் கூட ஒரு 270 பேர் இருக்கிறாங்க, ஓ நிமித்தம் இவங்க எல்லாரையும் நான் காப்பாற்றுவேன். ஓகே, போட் டேமேஜ் ஆகும், ஷிப்பு டேமேஜ் ஆகும், எப்படியும் நீங்கள் யாரும் சாக மாட்டீங்க, நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க. இந்த வார்த்தை பவுல் பெற்றுக்கொள்கிறான். ஆனால் பவுல் ஏற்கனவே சொன்னது போகாதீங்க, போனாங்க. இப்போ பவுல் கொஞ்சம் தயவாக சொல்கிறப்ப, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன போக வேண்டான்னு, ஆனால் நீங்கள் போனீங்க. ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் பயப்படாதீங்க, ரொம்ப நாளாக 13 நாள் சாப்பிடாமல் இருக்கீங்க, நம்ம எல்லாம் சாப்பிடுவோம், தைரியமாக இருங்க. என் தேவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கொடுத்துருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம எல்லாம் கரை சேர்வோம், நம்ம எல்லாம் ஒரு கரைக்கு பிடிப்போம், கப்பற் சேதமே அன்றி உயிர் சேதம் ஏற்படாதுன்ற வார்த்தை நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால் நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. மழை அடிக்குது, காற்று வீசுது, ஒருவேளை இன்னும் டேமேஜ் ஆகலாம், ஆனால் நம்ம எப்படியும் நம்ம கரை சேருவோம் என்கின்ற வார்த்தை இப்போது பவுல் கூட இருந்த மக்களுக்கெல்லாம் சொல்லி அவங்கள என்ன செய்கிறாங்க, உற்சாகப்படுத்தினார். கிட்டத்தட்ட 14 டேஸ் இந்த ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு தீவை வந்து அவங்க அடையிறாங்க. சேர்ந்த பின்பு அப்போதான் அவங்களுக்கு தெரியுது இந்த தீவு மெலிதா என்கின்ற தீவு. இப்போ நல்லா கவனிங்க, போகக்கூடாத பயணம் போனாங்க, பெரிய புயலை சிக்கிட்டாங்க, தப்பி பிழைப்போமான்ற நம்பிக்கை இல்லை. பவுல் அந்த குழுவில் இருக்கிறாரு, தேவ மனுஷன், ஆனால் இப்போ கைதியாக கொண்டு போகப்படுறாரு. அதனால பவுலுடைய வார்த்தைக்கு இப்போ மதிப்பு கொடுத்து இப்போ எல்லாம் காப்பாற்றப்படுறாங்க. தப்பிச்சோம் பிழைச்சோன்னு எப்படியோ கரை வந்து இந்த ஹோல் டீம் வந்து சேர்றாங்க. கேள்வி, அவங்க காப்பாற்றப்பட்டது அல்ல, எந்த கரையிலே வந்து சேர்ந்தார்கள். நாம் கவனித்து கொண்டு வருகிற வார்த்தை என்ன, உடனே படகு அவர்கள் போய் சேரும் கரையை பிடித்தது. இட் இஸ் அபவுட் ரீச்சிங் அ ஷோர். நோவாவினுடைய பேழை அரராத் என்னும் மலையின் மேல் வந்து நின்றது. ஹல்லேலூயா. சீஷர்களும் இயேசுவும் பயணித்த படகு கதரேனருடைய பட்டணத்தை வந்து சேர்ந்தது. ஹல்லேலூயா. இங்கே இவர்களுடைய படகு பெரிய ஒரு டிசாஸ்டர், பெரிய ஒரு ட்ராஜடி, பெரிய ஒரு அழிவை சமாளித்து தட்டி தடுமாறி ஒரு எல்லையை வந்து அடைகிறது. அது மெலிதா என்கின்ற தீவு. ஆச்சரியமான காரியம் என்ன, மெலிதா என்கின்ற தீவு நம்ம வரலாற்றில் வாசிக்கும் போது வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அது அங்கே இருக்கிற மனுஷர்கள் காட்டுவாசிங்க, அவங்க ட்ரைபல் பீப்புள். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா பார்பேரியன்ஸ், மனுஷங்களை கொன்று தென்கிற மக்கள் கூட்டத்தில் இப்போ 270 பேர் வந்து விழுந்திருக்கிறாங்க. என்ன நடக்கும்னு தெரியாது. ஆச்சரியம், அங்கே ஒரு தெய்வ தயவு உண்டாகுது. அங்கே அந்த ஊர் மக்கள், அந்த வில்லேஜஸ் வந்து இவங்க மேலே கனிவாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த குளிரில் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபயர் உண்டை உண்டாக்கி நல்லா அவங்க உடம்பை அனல் ஏற்றி கொள்ளும்படியான சூழலை உண்டாக்குறாங்க. உறைவான காரியம். அந்த வில்லேஜ், அந்த ஒரு ஊர், அந்த ஒரு மெலிதா தீவனுடைய தலைவன் எஜமானனாக
ஒருவன் இருக்கிறான், பிபிலியோ என்று அவனுடைய பேர். அவனுடைய தகப்பனார் அப்போது பயங்கர கொடிய வியாதியில் மரணப்படுக்கையில் இருந்திருக்கிறார். பவுல் என்ன செய்கிறார், கர்த்தருடைய ஊழியக்காரர் இல்லையா, அங்கே போய் ஜெபிச்சு அவனுக்கு சொஸ்தமாக்குறார். அவனுக்கு ஒரு பெரிய ஹீலிங் கிடைச்சது. பவுல் மாத்திரப்பா, அந்த பிபிலியனுடைய தகப்பன் மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற அநேகர் டெலிவரன்ஸை பெற்றுக்கொள்றாங்க. டெலிவரன்ஸை பெற்றுக்கொண்டதுனால என்ன அறிந்து கொண்டாங்க? இயேசுவை அறிந்து கொண்டாங்க. இவர்கள் இயேசுடைய சீஷன் என்பதை அறிந்து கொண்டாங்க. ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொண்டார்கள். பாருங்களேன், பவுல் அந்த பயணிகளும் தட்டி தடுமாறி இந்த கரையை பிடிக்கிறாங்க. அந்த தீவு, நான் நம்புகிறேன், அது எதேச்சையாக வந்த ஒரு ஆள் இல்ல தீவு அல்ல. அது ஆட்களை கொண்டு தின்கின்ற மனிதன் நிரம்பின ஒரு தீவு. ஆனால் இப்போ என்னவா மாறுது? That becomes a great place of revival. ஒரு எழுப்புதலின் மையமாக மாறுகிறது. இந்த பட்டணம் முழுவதும், வசனங்கள் எல்லாம் சொல்லி நேரம் இல்லை, 27ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்கள் எடுத்து வாசிப்பீங்களான்னு இந்த முழு சம்பவம் மிக விவரமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் காரியம் என்ன, காரியத்தின் கடைத்தொகை என்ன? அங்கே கரை சேர்ந்தவர்கள் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு காரணிகளாய் மாறினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கப்பர் சேதத்தில் சிக்கி போல் அந்த தீவுக்கு போய் சேர்ந்தது ஏதோ ஜீவன் தப்பிக்கும்படி போனதாய் பார்க்கவில்லை. தேவனுடைய திட்டம் அப்படியா இருக்கவில்லை. ஒருமுறை பவுலும் சீலாவும் அவங்க ஒரு குறி சொல்லுகிற ஆவியனுடைய ஒரு குறி சொல்லிட்டு இருந்த ஒரு பெண்ணுக்குள்ள இருந்த குறி சொல்லுகிற ஆவியை அதட்டி விரட்டினாங்க. ஆனால் அதனால அவங்க பேரை தப்பான பழி வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்கள அடித்து அவங்கள நிர்வாணப்படுத்தி அவங்கள கேவலப்படுத்தி உள்ள அறையில் போட்டாங்க. 2 கை கால்கள் கட்டப்பட்டு தொழுவ மரத்தில் கட்டப்பட்டது. பயங்கர கொடிய சித்திரவதை அனுபவிச்சாங்க. ஃபார் த திங் இன்னசென்டான பீப்புள். ரோம குடிமகன் ஆனாலும் ஒரு சூழலில் வந்து அந்த பெரிய ஒரு பாதகத்தை 2 பேருமே அனுபவிச்சாங்க. ஆனால் நடுநிசையில் என்ன நடக்குது? அவங்க கர்த்தரை துதித்து பாடும்பொழுது சிறைச்சாலை கதவுகள், அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் உடையுது, சங்கிலிகள் முறியுது, அநேகருடைய கட்டுகள் விலகுது. என்ன பெரிய அற்புதம் நடக்குது! பெரிய டெலிவரன்ஸ் உண்டாகிறது மாத்திரமல்ல, அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்த அந்த ஜெயிலருடைய குடும்பம், சிறைச்சாலை அதிகாரியுடைய குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இது நடப்பதற்கு பேர்பட்டதான ஒரு பாடுகளை பவுலும் சீலாவும் அன்றைக்கு சந்திக்க வேண்டியிருந்தது. அதே போலதான் இந்த சம்பவமும் காணப்படுது. இந்த பயணத்தின் ஊடே அவர்கள் சந்தித்த பற்பல போராட்டங்கள், பற்பல இழப்புகள், பற்பல நெருக்கடிகள், பற்பல சாவோமா பிழைப்போமா இருப்போமா இருக்க மாட்டோமா இழப்புகள். சொல்லப்போனால் இங்கே 2 சம்பவங்களில் படகு நல்லா தான் இருக்கு. இங்கே படகை காணும், ஷிப்பே காணும், முன்னணி உடஞ்சி போச்சு. அவங்கவுங்க பலகையில் வர்றாங்க, துண்டில் வர்றாங்க, எல்லாம் துண்டு துண்டா அந்த படகு அல்லது அந்த கப்பலானது சிதறி போனது. உயிர் சேதம் ஏற்படலை. எப்படியோ வந்து சேர்ந்துட்டாங்க. ஏன் வந்து சேர்ந்தாங்க? இந்த மெலிதா தீவை ஒரு எழுப்புதலின் தீவாய் மாற்றுவதற்கு, மெலிதா தீவில் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு. பிரியமானவர்களே, நான் சொல்ல வருகிற கருத்து என்ன? நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலையும் நம் சொந்த குடும்பத்தார் ஒருவேளை இந்த இக்கட்டை நாம் தாண்டவே முடியாது. இங்கே என்ன பவுல் என்ன செய்கிறாரு? ஒரு கூட்டம் ட்ராவல் பண்ணுது, கூட்டம் பயந்துட்டு இருக்கிறாங்க, சாப்பிடாமல் இருக்கிறாங்க, அழுதுட்டு இருக்கிறாங்க, பயந்துட்டு இருக்கிறாங்க. அவரை என்கரேஜ் பண்ணுறாரு. கமான் நம்மளாம் போயிடுவோம். ஒரு லீடரா, ஒரு கேப்டனா, அவரெல்லாம் கேப்டனா, ஒரு கேப்டனாக மாறிடுறாரு. நம்ம வாழ்க்கையிலே ஒருவேளை சில குடும்ப தலைவர்கள் இருக்கலாம், ஒரு ஊழியத்தினுடைய தலைவராக நீங்கள் இருக்கலாம், ஒரு சபை நடத்துகிறவராக இருக்கலாம். இன்றைக்கி உங்கள் விசுவாசியம் கொஞ்சம் கலங்கி போயிருக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் எப்படி நம்ம முடிக்க போகிறோம்? அல்லது குடும்பத்தில் ஒரு பெரிய கமிட்மெண்ட்டோடு கூட ஒரு மனைவியோ பிள்ளைகளோ பயந்துட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபேமிலி ஹெட்டாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். பிரியமானவர்களே, நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தவன். அதே போல் சீஷர்களும் இயேசுவான அனுப்பப்பட்டவர்கள். இயேசுவு கூட இருக்கிற அந்த வார்த்தையானவர் கூடவே இருக்கிறார். 2வது சம்பவத்தில் அவர் எங்கேயுமே போகலை. 3வது சம்பவத்தில் which means they are traveling with the word. 3வது சம்பவத்தில் இங்கே பவுலும் தேவனுடைய வார்த்தையை தேவ தூதன் மூலமாக பெற்றுக்கொள்கிறான். சூழ்நிலை பாதகமாக இருக்குது, சூழ்நிலை எதிர்மறையாக இருக்குது, ஒவ்வொரு நாளும் காற்றின் தீவிரம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தையின் மேல் உறுதியாக நம்புகிறான். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் குடும்ப தலைவனாகி தலைவியாக உங்களுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக, சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு ப்ராமிஸை கொடுத்துருக்கார், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நடக்கிறதெல்லாம் தலைகீழாக இருக்கிறது. உங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள் எதிர்மறையாக இருக்குது. ஆனால் கர்த்தர் பேசின வார்த்தை நீங்கள் மறக்கலை. இன்றைக்கும் இந்த வாக்குத்தத்த வசனத்தின் ஒளிபரப்பிலேயும் கர்த்தர் அந்த வார்த்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். நான் பிள்ளையை காப்பாற்றுவேன்னு சொல்ல,
சொல்லலையா? நான் உன்னை இங்கே கொண்டு போவேன்னு சொல்லலையா? நான் உன்னை தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொல்லலையா? நீங்கள் சொல்கிறீங்க, ஆண்டவரே என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை. ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை பொய்யாகுமா? பொய்யாகாது. ஆபிரகாம் இடத்துல தேவன் சொன்னார், உன் சந்ததி, அதாவது உன்னுடைய கர்ப்ப பிறப்பா இருக்கும். சரி, ஆபிரகாம் தன்னுடைய ஆண்மையை இழந்து போகிறான். அப்போ எப்படி ஆபிரகாமுடைய கர்ப்ப பிறப்பா இருக்க முடியும்? முதல்ல என்ன நினைச்ச, சாரால் இல்லை, என் கர்ப்ப பிறப்பு தானே, அப்போ என் மூலமா ஆகார் கிட்ட இருந்து குழந்தை பெற்றுக்கலாம். கடைசியில் ஆபிரகாமனுடைய அவனுடைய பொட்டன்சியல் இல்லாமல் போகுது. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இல்லை, உன் மூலமாக. நம்ம கஷ்டமா இருக்குதே, இப்போ நான் இழந்தே போயிட்டேனே, எப்படி என்னுடைய கர்ப்ப பிறப்பா இருக்கும்? ஒரு சந்தேகம் வந்தது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசத்தினால் அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. இட் வாஸ் கன்சிடர்ட் unto him a righteousness. அதே போல முடியாது, நடக்காது, ஆகாது. மரியாள் கேட்கிறாள், நான் புருஷனை அறியேன், இது எப்படி ஆகும்? மரியாளே, நீ நம்பு, இது பரிசுத்த ஆவினால் உண்டாகும். அப்படி ஆகட்டும், நானும் அது அடிமை. இன்கிரெடிபிள் திங், முடியாத காரியம், நடக்காத சூழல் தெரியுது. பவுலுக்கு அப்படிதான் தோன்றி இருக்கும். How are we going to survive? இது எப்படி தாண்டி போக போறோம்? ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அதான் நம்ம கேள்வி. அப்போஸ்தலர் 27 நம்ம பார்க்கிறோம். நம்ம பிரவேசிக்கக்கூடிய வருஷம் 26. இது வசனம் 27. ஒருவேளை தீர்க்க தரிசனமே சொல்லுவேன், இனி வருகின்ற ஆண்டுகளிலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கரையாக இருக்கலாம். ஒரு எழுப்புதலின் கரை. பிரியமானவர்களே, இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். உங்கள் குடும்பத்தார், உங்கள் சபையார், உங்களுடைய கம்பெனி யாராக இருக்கட்டும், ஒரு குரூப் உங்கள் கீழே இருக்கிறாங்க. அந்த குரூப்புக்கு நீங்கள் பொறுப்பாக, அதாவது அங்கே ஸ்பிரிச்சுவலி பவுல் அவங்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு ஒன்றுமித்தம். அப்படின்னா உன்னால தான் காப்பாற்றப்படுறாங்க, நீ லீடராக இருக்கிறது இல்லை. ஆனால் அவங்களை காப்பாற்றுறதுக்கு நான் இன்னும் ரெப்ரசன்டேட்டிவ். அப்போ நீ என்ன செய்யணும்? பவுல் அவகிட்ட சொல்லணும், தைரியப்படுத்தணும். அதே போல் ஆஸ் அ ஃபேமிலி ஹெட் ஆர் மெம்பர், இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களுக்கு அனுப்புகிற வார்த்தை, உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் கைவிடவில்லை. எல்லாரையும் கரை சேர பண்ணுவார். அதில் ஒருவர் ஆகிலும் 276 பீப்புள் ஒருத்தரும் கடலை மறித்து போகலை. எல்லாரும் கரை சேர்னாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு குடும்பத்தில் ஏதோ ஒரு நெருக்கம் வந்திருக்கு. ஏதோ ஒரு அங்கே யூரோக்ளிதோன். இட் குட் பி எக்கனாமிக் கொலாப்ஸ், இட் குட் பி எ ரிலேஷன்ஷிப் கொலாப்ஸ், இட் குட் பி எ ஃபேமிலி கொலாப்ஸ், இட் குட் பி எ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கொலாப்ஸ். இப்போ இதில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த நெருக்கத்தை நம்மால் கடக்கவே முடியாதுன்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்லணும், இல்லை, கர்த்தருடைய வார்த்தை உண்டு, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உண்டு, கர்த்தருடைய மாறாத ஒரு உடன்படிக்கை நம்மோடு உண்டு. அவர் நம்மை கரை சேர பண்ணுவார். நீங்கள் சொல்லணும், இந்த புயல் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தியுள்ள சேதம் எல்லாம் முடிஞ்சிச்சு, இந்த லைஃப் முடிஞ்சிச்சு, இந்த மேரேஜ் முடிஞ்சிச்சு, இந்த பிஸ்னஸ் முடிஞ்சு சொல்லக்கூடிய நிலைக்கு உங்களை உட்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் பவுலும் அந்த கோர பயங்கரமான புயலின் நடுவில் கர்த்தருடைய வார்த்தையினால பலனடைந்தான். பிரியமானவர்களே, நான் நம்புகிறேன் நீங்கள் இந்த வாக்குத்தத்த வார்த்தையினால நீங்கள் உங்களுடைய வார்த்தை என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் நிச்சயம் நீங்கள் பலனடைவீர்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். மெய்யாகவே கர்த்தர் உங்களை இந்த சூழலிருந்து விடுவித்து உங்களை அக்கறையில் கொண்டு சேர்ப்பார் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, ஏதோ தப்பிச்சோம் பிழைச்சோம் என்று உங்கள் முடிவு இருக்கவே இராது. எங்கே போய் முடியும்? பெரிய ஒரு மாற்றத்திற்கு, பெரிய எழுப்புதலுக்கு காரணியாய் அது அமையும். இந்த சம்பவத்தில் அவர்கள் போய் சேரும் கரை என்ன தெரியுமா? ரிவைவல். Revival in the life of your children, revival in your ministry, revival in your business, revival in the family relationship. கர்த்தர் பெரிய ரிவைவல். அன்றைக்கு கதிரேனர் ஒரு விடுதலின் பூமி. இங்கே உங்க போய் சேர்ந்த மெலித்தா தீவு ஒரு எழுப்புதலின் பூமி. பிரியமானவர்களே, நீங்கள் போய் சேர வேண்டிய கரை சேரும் மட்டுமாய் அவர் உங்களோடு கூட பயணிக்கிறவராய் இருக்கிறார். அப்பொழுது அவரை, இயேசுவை அவர்கள் படவில் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. எஸ், அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தை, இந்த இயேசு கிறிஸ்துவை, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள நீங்கள் மனதாக இருப்பீர்களானால், இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிற, தடுமாறி கொண்டிருக்கிற, புயலிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை கர்த்தர் அமைதலாக்கி உயர்வு என்னும் கரைக்கு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, விடுதலை என்னும் கரைக்கு, ஹல்லேலூயா, எழுப்புதல் என்னும் கரைக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கொண்டு போய் கரை சேர பண்ணுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை ஏதோ தப்பித்து பிழைத்து வந்த கதையாக இருக்காது. அது ஒரு உயர்வின் கதையாக, விடுதலின் காவியமாக, இன்னும் சொல்ல போனால் எல்லாவற்றிற்கும் மேலாக எழுப்புதலின் காப்பியமாகவே உங்கள் வாழ்க்கை அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.
மறுகரைக்கு போகும்படி தங்கள் சீஷர்களை வழி நடத்தின இயேசுவானவர் அவர்களுடைய வாழ்க்கை படவினில் அவர்கள் மிகவும் அதிகமாக எதிர்பார்த்த சமயத்தில் இக்கட்டின் காலத்தில் வெளிப்பட்டார். இன்றைக்கு நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க, லார்ட் யூ கம் இன்டு மை போட். கேளுங்க. அன்றைக்கு எதிர்பார்த்தாங்க, இன்னைக்கு நாம கேட்க போறோம், ஜெபிக்க போறோம். கர்த்தர் உங்க படகுல வருவார். ஆம், அவர் நேற்றும் என்றும் மாறாத சீஷர்களுடைய படவிலே வந்தார், உங்க வாழ்க்கை படவிலையும் வருவார். அவர் ஏற்றுக்கொள்ள மனதா இருங்க, அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள மனதா இருங்க. சீஷருடைய வாழ்க்கையில் செய்த அதே அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கும் இந்த மாதத்திலும் இந்த வருஷத்திலும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாய் அவர் உங்களை கரையில் சேர்த்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த புதிய வருஷத்திற்காக, இந்த புதிய வருஷத்தினுடைய முதல் மாதத்தின் 1ஆம் தேதிக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு அனுப்பின இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பொழுது இயேசுவை அவர்கள் படவிலே ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. ஆம் ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை, இந்த சத்தியத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கும் பொழுது நீங்கள் என் குடும்பமாய், ஊழியமாய், ஆண்டவரே, தனிப்பட்ட விதத்தில் நாங்கள் போய் சேர வேண்டிய கரை பிடிக்க நிச்சயமாய் நீர் உதவுவீர். ஆண்டவரே, உயர்வென்னும் கரை, விடுதலை என்னும் கரை, எழுப்புதல் என்னும் கரை கர்த்தாவே நாங்கள் நிச்சயமாய் சேருவோம் என்று நம்புகிறோம். ஆண்டவரே, உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமது வார்த்தையின் மேல் விசுவாசத்தை வைத்து ஆண்டவரே, உமக்கு பின் செல்லுகிற பிள்ளைகளை மாத்திரம் நாங்கள் நிலைநிற்க உதவி செய்வீராக. இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை, இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆண்டு முழுவதும் கூடவே பயணித்து போக வேண்டிய கரைக்கு அவர்களை நடத்துவீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கரை சேர பண்ணுவார். The Lord will take you to your shore. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இன்னொரு விசை உலங்கணிந்த ஆசீர்வாதமான வெற்றி நிறைந்த 2026 புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தம்முடைய செட்டை நிழலிலே மறைத்து ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்குமானால் சாட்சியை கமெண்ட்ல நீங்க அறிவிங்க. அநேகருக்கு இந்த லிங்கை ஃபார்வர்ட் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஷாலோம், ஷாலோம், ஷாலோம்.